வெளிப்படையா இல்லை, எல்லாம் இன்டைரக்டா இருக்கு, மறைவாக இருக்கு. வெளிப்படையாக இருக்கிற விஷயத்தை தான் நீங்க சொல்லிட்டு வர்றீங்க. அது எதுல இருக்கு சொல்லுங்க. அந்த கிதாபையும் நான் கடைசியில சொல்லிடுறேன். இந்த ஆன்மாக்கள் வரிசையாக அணிவகுத்து நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதியை அந்த ஆன்மாக்களுக்கு முன்னால் கொண்டு வர்றோம். என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். அந்த ஆன்மாக்கள் அத்தனையும், எல்லா ஆன்மாக்களும் அந்த ஜோதியை என்ன செய்ய பார்க்குது. இல்ல கவனிக்க, அத்தனை ஆன்மாக்களும் அந்த ஜோதியை பார்க்குது. பார்க்குதுங்கிறது மட்டும் இல்ல, நான் இன்னொரு அழுத்தமான விஷயத்தை நான் இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு தர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் என்ற ஒரு மனித இனம் உற்பத்தி செய்யப்படுவதற்கு முன்பு தான் என்னவாக இருந்தோம் என்பதை கேட்டபோது தன் தோழர்களுக்கு அவர்கள் பதிலில் அவர்கள் சொன்ன வார்த்தை குந்து நபியன் ஆதமும் பைனல் மாஇ வ தீனி என்றுதான் சொன்னார்கள். ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்த போது நான் இருந்தேன் என்று சொல்லல. கவனிக்கணும், நான் இருந்தேன் என்று சொல்லி இருந்தா இது வேற சப்ஜெக்ட் போயிருக்கோம். ஆனா நான் இருந்தேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? நான் ரசூலாக இருந்தேன், நபியாக இருந்தேன். என்ன வைத்தாங்க? இப்ப வருவோமா? நபி என்று ஒருவர் தன்னை வாதிப்பதற்குரிய ஷரத்துக்கள், கண்டிஷன்ஸ் என்னங்கிறத இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்ட வரம்புக்குள் இருந்து எடுப்போமா? சொல்லுங்க, எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கிறேன். எடுக்கணும்ல, அப்பதான் தெளிவு வரும், அப்பதான் அந்த நபியினுடைய ரகசியம் வெளியாகும், அப்பதான் அந்த நபியினுடைய மகத்துவம் என்ன என்பதை அந்த நபியை ஒப்புக்கொண்டவன் விளங்கும். நான் நபியா இருந்தேன் என்று சொல்ல ஒருவர் தன்னை நபி என்று வாதிப்பதற்கு ரெண்டு ஷரத்து அவசியம். ரெண்டு ஷரத்து வேணும், ரெண்டு கண்டிஷன் வேணும். ரெண்டு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஒன்று, அந்த நபியின் மீது வஹி இறங்கணும். அவர் நபி என்றால் அவர் மீது என்ன இறங்கணும்? வஹி இறங்கணும். வஹி இறங்காத வரை அவர் தன்னை நபி என்று வாதிப்பதற்கு ஷரியத்தினுடைய சட்டம் அனுமதிக்காது. இரண்டாவது, வஹி இறங்கினா மட்டும் போதாது, அந்த நபியை பின்பற்றுகின்ற ஒரு சமூகமும் இருக்கணும். ஒரு சமூகம், ஒரு உம்மத்து. பாப்பா, இவர்களிடத்தில் இறைவனிடமிருந்து தரப்படுகின்ற கட்டளைகளை ஒப்படைப்பதற்கு ஒரு சமூகம் வேணுமா வேணாமா? அதுதான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் அடி ஒத்தியில் நடந்தா எல்லாம் அடியோட போடா எல்லாம் நமக்கு விடுங்க. அவர்களுடைய கட்டளைகளை ஏற்பதற்குரிய ஒரு சமூகம் வேணும், ஒரு உம்மத்து வேணும், ஒரு ஜனக்கூட்டம் வேண்டும். இது இல்லைன்னு சொன்னா அவர் தன்னை நபி என்று சொல்லி பொய்யா போயிடுங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட இடைநிலையில் இருக்கின்ற போது தான் நபியாக இருந்தாக சொல்கிறார்களே, அப்படியானால் அவர்களுக்கு ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்கணும். அவங்களுக்கு ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்கணும். ஒரு சமூகம் என்று சொன்னால் அந்த சமூகம் கூட அவர்களை மறுப்பதாக இருக்கக்கூடாது, ஏற்பதாக இருக்கணும். சமூகத்துக்கு அர்த்தம் ஏற்பதாக இருக்கணுமே தவிர மறுப்பதாக இருந்தால் அது சமூகத்தை சாராது. அது ஏற்கின்ற ஒரு சமூகம் அவர்கள் தன்னை நபி என்று எந்த உலகத்தில் வைத்து வாதிக்கின்றார்களோ அப்போதே இருக்குதுன்றாங்க. அதற்கு மேலே அவர்களுக்கு வஹியும் அப்போது அருளப்படுகின்றது என்று சொல்றாங்க. இந்த ரெண்டுமே இருக்கின்றாங்க முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அங்க எந்த உம்மத்து இருந்துச்சு? மனுஷனே பிறக்கலைங்க, மனிதனே தோன்றவில்லை. இந்த நிலையில் பெருமானார் அவர்கள் தனக்கு ஒரு உம்மத்து இருப்பதாக வாதிக்கிறார்கள். எங்கே இருந்துச்சு? அப்போது நமக்குரிய ஆதாரத்தையும் கொடுக்கிறேன். ஒரு மணி பேசிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதி, அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு மனித வடிவத்தில் இல்ல. கொஞ்சம் கவனிக்க. அப்பவும் அவங்க ஜோதியாகத்தான் இருக்கிறாங்க. அந்த ஜோதியுடைய நிலையில் தான் அவர்கள் தன்னை வாதிக்கிறார்கள் நபி என்று. எனக்கு ஒரு சமூகமும் இருக்கு. அப்ப எந்த சமூகம் அவர்களை ஏற்கின்ற சமூகமாக அப்போது இருந்தது என்று ஒரு கேள்வி வந்தா, வன்னியம் மிக்கவர்களே, ஆன்மாக்கள் அணி அணியாக கொண்டு வந்து வரிசையாக அந்த ஜோதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டன என்று சொன்ன பார்த்தீங்களா? அப்படி நிறுத்தப்பட்ட போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதியை ஆன்மாக்கள் பார்க்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜோதியை அந்த ஆன்மாக்கள் எல்லாமே பார்க்குது. அப்படி பார்க்கின்ற போது பார்த்த மாத்திரத்திலேயே அந்த இடத்தில் இருந்து வெகுண்டு சில ஆன்மாக்கள் ஓடுது. பார்த்த வேகத்திலேயே சில ஆன்மாக்கள் வெகுண்டு ஓடுது. அந்த ஜோதியை பார்க்க மாட்டேன். சில ஆன்மாக்கள் தலையை தொங்க போடுது. சில ஆன்மாக்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கின்றன. பல நடவடிக்கைகள் நடக்குது. அதில் பெரும்பாலான சில ஆன்மாக்கள் அந்த ரசூலை ஏற்கும் நிலைக்கு மாறும். ஆனா என்னை நீங்கள் எப்படி ஏற்கிறீர்கள் என்று கேட்ட கேள்வியை நான் ஓப்பனா சொல்ல முடியாது. நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்ன அந்த ஆன்மாக்கள் சொன்ன பதிலையும் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் நான் கொடுத்த இஷாரா மட்டும் நான் தர்றேன். அந்த ஆன்மாக்கள் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதற்கு அவைகள் தந்த பதில்ல வந்த ஒரு சத்தம் என்னாரு கேட்டீங்கன்னாக்கா பலா. அதோட வச்சுக்கணும். அதுக்கு மேல அது மாணவான இதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம். இப்படி எல்லாம் கதை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கிருந்து புதுசு புதுசா ஒரு கதையை தேடி பிடிச்சிட்டு வர்றாங்க இந்த ஆளுங்க, சுண்ணத்து நாட்டுக்கார ஆளுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இது கதை இல்லப்பா, இது நிதர்சனம், இது யதார்த்தம், இது ஹகீகத்து. ஆதாரம் வேண்டும். என்ன வேணும்? ஆதாரம் கொடுங்க. சும்மா வெட்டி பேச்சுன்னா வேண்டாம். ஆதாரம் தானே வேணும். தர்ற ஆதாரம் தர்றப்பா, ஆதாரம் தர்றேன். அதுவும் குர்ஆனுக்குள்ள இருந்தே ஆதாரம் தர்றேன். அப்பாவது ஒத்துக்கு இல்ல, அப்பயாவது ஒத்துக்கவே மாட்டியான்னு கேட்கிறேன். குர்ஆனை மறுக்க முடியுமா? அப்படி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்ப வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துடைய மக்களிடத்தில் பேசுகிற போது எனக்கு பிறகு ஒரு ரசூல் வர்றாரு. அவருடைய பேர் என்னன்னு சொன்னாங்க? அஹ்மது. இந்த பூமியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பேர்ல கூப்பிடப்பட்டாங்க? ஏங்க முஹம்மதுன்னு கூப்பிட போறாங்க வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்த ஆளுங்க. ஏன் அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க பேரு முகமதுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை விட்டு போட்டு அகமது வச்சிருக்க அது ஒரு புதுசா ஒரு குழந்தை உருவாக்கி போறாங்களா? எப்படி இது? ஏன் சொன்னாங்க தெரியுமா? அஹமது இல்ல, நான் காரணம் சொல்லி கொடுக்குறேன். அவங்க பேர் அஹ்மதுன்னு சொன்னதுக்கு நான் காரணம் சொல்லி கொடுக்கிறேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தானே எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலப்பொருள். என்னங்க நான் தானே எல்லா ஜீவராசிகளுக்கும் அத்தனை படைப்புகளுக்குரிய மூலப்பொருள் என்பது நான் தானே. அப்படின்னா நான் அரிசிலேயே இருந்தேன். முதல்ல எங்க இருந்தேன்? அரிசில இருந்தேன். ஆனா அரிசி
சொல்றாங்க, நான் அரிசில் இருந்தேன். அரிசில் இருந்த போது அந்த அரிசை சுமந்து கொண்டிருந்த, அந்த அரிசை சுற்றி கொண்டிருந்த வானவர்கள் அத்தனை பேர் மத்தியில் அங்கே என்னுடைய பேர் என்ன தெரியுமா? ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த ரசூலை பார்த்து ரசூலுன்னு ஏத்துக்கிட்டியா இல்லையா? ஏத்துக்கிட்டியா இல்லையாப்பா? அப்ப ஒரு தேவன் இல்லாத நிலையில் வெறும் ஜோதியாக காட்சி அளித்த ஒன்றை ரசூலுன்னு ஏத்துக்கிட்டா போற நிலையில இந்த பூமிக்கு ஒரு தேகத்தோடு வந்த பின்னால் இருக்கிற நம்மள மாதிரி இருக்காரு வாரம் பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே பார்க்காத ஆளா இருந்தா புதுசா இப்ப வந்து பாக்குறேன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து அதுல அர்த்தம் இருக்கு. நம்மள மாதிரி இருக்காருங்க, நம்மள மாதிரி சாப்பிடுறாருங்க, நம்ம மாதிரி தூங்குறாருங்க. ஆழமில்லாத இருந்தப்போ உன் உடம்புலையும் ஒரு தேகம் இல்லை, அந்த ஜோதியிட்டையும் ஒரு தேகம் இல்லை. அங்க அந்த ரசூலும் சாப்பிடல, நீயும் சாப்பிடல, ஒரு ஆன்மாவாய்க்கு சாப்பிடுவா எதுவுமே இல்லை. அப்ப அங்கேயும் அந்த ஆன்மா என்ற உலகத்தில் நீ இருப்பது சாத்தியம் என்று சொன்னால் அந்த ஆன்மாவினுடைய உலகத்தில் இருந்த ஜோதி அங்கிருப்பதும் சாத்தியம், அங்கிருந்து நீ இங்க வர்றது சாத்தியம் தான். அந்த ஜோதி ஒரு தேகத்தில் இங்க வர்றது சாத்தியம். ஆனா தேகத்தை சுமந்து வந்திருக்கலாம், அதற்காக நீ வெறும் தேகம் என்று மட்டுமே உன்னை தீர்மானிக்கலாம். இப்ப சொல்றோம் நீ உன்னை வெறும் தேகம் என்று மட்டுமே நீ உன்னை தீர்மானிக்கிறியா? மனுஷன் எப்ப முடிப்பான் தெரியுங்களா? எல்லா மனுஷனும் தூங்கிட்டு கிடக்கான். எப்படா ஒழிப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சையா மாத்து இறந்தால் சந்தகது ஒழிப்பா. இறந்தால் ஒழிப்பான விளங்கி இல்லையே. ஒரு ஆள் கேட்காரு, அடே இந்த தேகத்தை கழட்டி போட்டதுக்கு பிறகு தாண்டா உனக்கு ஒழிப்பே வருங்கிறாங்க. இந்த தேகத்தை கழட்டி போட்டதுக்கு பிறகுதான் உனக்கு முடிப்பே வரும். அப்பதான் நீ யாருங்கிறது யோசிக்க ஆரம்பிப்ப. ஆக தேகம் இருக்கின்றவரை நீ என்ன செய்யற? உன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நீ ஒடுக்கிக் கொள்ற. இந்த தேகத்தை விட்டு நீ வெளியேறியதற்கு பின்னால், அதனாலதான் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒவ்வொரு மூமினுடைய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய இறப்புக்கு பின்னால் அவருடைய ஆன்மா இந்த பூ மண்டலம் முழுவதையும் சுற்றுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றுது. ஏன்? அது இந்த பூமியில் இருந்தவரை தேகம் என்றவர் சிறை கூடத்திற்குள் இருந்தது. அதான் என்று சொல்லப்பட்ட ஹதீஸுக்குள்ள விளக்கம். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு உண்மையிலே ஜெயில பிடிச்சு போட்ட மாதிரி. ஒரு தேகம் என்ற ஜெயிலுக்குள் வாழ்க்கை நடத்தலாம். ஷரியத் என்று சொல்லப்படுகின்ற சட்டங்கள் அதை கட்டுப்படுத்தி வைக்குது. இந்த தேகத்தை விட்டு மரணம் என்ற வாசப்படிக்க வழியாக இந்த தேகத்தை கலற்றி எரிந்து விட்டவன் வெளியே செல்லுகின்ற போது அவன் ஆகாதாயிடுறாங்க. விடுதலை ஆகிறானா இல்லையா? விடுதலை ஆகிறான்னா தேகம்தான் இவன் என்று சொன்னா இவன் செத்து போயிட்டான்ல. யோசிங்க, தேகம்தான் இவன் என்று சொன்னா இவன் செத்தானா இல்லையா? ஆமாங்க, செத்துட்டானா இல்லையா? செத்துட்டான்னு சொல்லுங்க. மறுபடியும் கபரில் அதாபு நடக்குது, ஜவாப் நடக்குதுன்னு பேசுறீங்க. என்ன அப்பா போட்டு குழப்பறீங்க? தேகம்தான் மனிதன் என்றா தேகம் மரணத்தை தொட்டதற்கு பிறகு மனுஷன் செத்து போயிருக்கணும், இல்லாம போயிடணும். முழுமையான ஃபனா என்ற அழிவை நோக்கி அவன் திரும்பி இருக்கணும். ஆனா அவன் அப்போதும் ஃபனா இல்ல, அப்போதும் கூட அவன் பக்காதான் என்று சொல்றாங்க. அவன் பக்காவாக அவன் நிலைப்பாடாக இருக்கின்ற காரணத்தினாலதான் முன்கர் நக்கீருடைய கேள்வி வருது. எப்படி வரும்? தேகம் என்பது மட்டும் மனிதன் அல்ல, ஒரு தேகத்தை சுமந்து வந்ததால் உன்னுடைய ரசூலை போன்றவரும் அல்ல. ஜோதியனுடைய வடிவத்தில் இருந்த போது ஆன்மீகத்தினுடைய அந்த ஆன்மாவுடைய உலகத்திலே அந்த ரசூலை ஒப்புக்கொண்டதை போல இந்த கேள்வியிலும் ஒப்புக்கொள். அப்ப ஏன் ஒரு தேகத்தோடு வந்தார் என்று ஒரு கேள்வி வந்தால் அந்த தேகத்தை வைத்துத்தான் உன்னுடைய தேகத்தை பயிற்சி கொடுக்க வேண்டி இருந்தது. எப்படி சாப்பிட வேண்டும் என்று தவித்த போது
ஆடு மாடுகளை போல குனிந்து வாயாளி கப்பிக்கின்ற போது, அப்பா மனிதன் என்று சொல்லப்படுகிறவனுடைய இலக்கணம் இதுவல்ல, அவன் தன்னுடைய எடுத்து தன் உணவை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று தின்ன வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக அந்த ரசூலுக்கு ஒரு தேகம் தேவைப்பட்டது. என்ன சொல்றாங்க, ஒரு உருதுக்க சொல்லிக் கொடுக்கிறார், वो हर आलम की रहमत है, किसी आलम में रह जाते थे, फिर भी अपनी मेहरबानी की वजह से ये आलम पसंद आया. அந்த ரசூலை பற்றி அல்லாஹ் பெருமாள் என்ன சொல்றார், அந்த ரசூல் எல்லா உலகங்களுக்கும் ரஹ்மத், எல்லா உலகம் ஆலமீன், ஆலமீன் என்று சொன்னா பன்மச்சொல்லு, எல்லா உலகத்தோட அந்த ரசூல் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த காலத்துக்கு வந்தாங்க அப்படின்னா உங்கள் மீது ஏற்பட்ட இரக்கத்தின் காரணம், அந்த மேலே ஏற்பட்ட இரக்கத்தின் காரணமாக உங்க உலகத்துக்கு அவங்க வந்தாங்க, உங்களை பயிற்றுவித்தார்கள். அவங்களுக்கு என்னைக்குமே அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டதா என்று சொன்னது கிடையவே கிடையாது. உங்களுக்கு உணவு தேவைப்பட்டவரால் அவர்கள் உணவு காட்டினார். அவங்க உறங்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே உறங்கினதில்லை. நீங்கள் எப்படி உறங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் உறங்குவதை போல உங்களுக்கு செய்து காட்டுங்கள். ஏன் நான் இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவாக்கிவிட விரும்புகின்றேன். அந்த ரசூல் சூரியனுடைய வெளிச்சத்தில் நடந்து சென்றாலும் சரி, அல்லது சந்திரனுடைய பிரகாசத்தில் நடந்து சென்றாலும் சரி, அந்த ரசூலுடைய தேகத்திற்கு நிழல் இல்லை என்று சொன்னால் அந்த தேகத்தை நூல் தனக்குள்ளே வளைத்துக் கொண்டிருந்தது என்று அர்த்தமாகிறது. ஆகவே தேகத்தினுடைய தாக்கத்தை ரசூலுக்கு பார்க்க முடியாது. தேகத்தினுடைய தாக்கம் பார்க்கப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது அந்த ரசூலுடைய மகத்துவத்திற்கு முரணான சொல்லாக மாறும். ஆகவே அந்த ரசூல் உங்களை போன்ற மனித தோற்றம் கொண்டு வருகை தந்தது, அவ்வளவுதான். அந்த ரசூலை நீங்கள் எப்போது ஒப்புக்கொண்டீர்கள் என்று சொன்னா, இப்ப இல்ல, இப்ப இல்லைங்க. உங்க அம்மா அத்தாவுக்கு நீங்க உலகத்துல வந்து பிறந்ததுக்கு பிறகு இல்ல இல்ல இல்ல, நீங்க அங்கேயே ஆன்மாவனுடைய உலகத்திலேயே நீங்க ஒப்புக்கொண்டிருந்த காரணத்தினால அதை செயல்படுத்துவதற்கு இங்க வந்து நீங்கள் ஒப்புக்கொண்டவர்களாக இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அங்க ஏற்க மறுத்தவன் இங்க காஃபிரி என்ற பெயரை ஏற்க மறுத்து ஓடிட்டு இருக்கிறான். அங்க அந்த ரசூலை பார்த்து முகத்தை சுழித்தவன் தன் கண்களை மூடிக்கொண்டான் பாருங்க, அவன் தான் இன்னைக்கு இந்த பூமியில மகாபிங்கிற பேர்ல பிஜேங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்கான். இது பார்க்க கொடுத்து வைக்கல. ஆக அந்த ரசூல் என்று சொல்லப்படுகின்றவர் மகத்தானவர், மிக மிக மகத்தானவர். அவர் மனிதரா என்று கேட்டால் ஆம், மனிதரும் தான். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை இல்லை, மனிதரும் தான். ஆனால் அதே நேரம் அதனுடைய நிலைகளை கொண்டவர் அல்ல. மனிதர் தான், ஆனால் அதனுடைய நிலைகளை அவர் தனக்கு கொண்டிருக்கவில்லை. அதுதான் உண்மை. அவர் மீது தொழுகை கடமையாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை இல்லை, நீங்க தொழ வேண்டும் என்பதற்காக அவர் தொழுது கொண்டார். அவர் என்ன கலிமாவை சொல்லுவார் யோசிங்க. அவர் என்னங்க கலிமா சொல்லுவாரு? நீங்கள் கலிமா சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹை உங்களுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியில் அவருடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள மறந்தால் அல்லது மறுத்தால், உங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய மகாத்மியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள நீங்கள் மறந்தால் அல்லது மறுத்தால், நீங்கள் நிர்பந்தமான நிலையில் அவர்களுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்க உங்களால தப்ப முடியாது. எது தெரியுமா? மஹ்ஷர். மஹ்ஷர் மஹ்ஷர் என்பது அல்லாஹ்வுக்குரியது அல்ல. யாருக்கு தெரியாதா? மொத்தம் எவ்வளவு காசு எத்தனை சொல்றீங்க? மொத்தம் எவ்வளவு பாவம் செஞ்சவன், எத்தனை புண்ணியம் செஞ்ச தெரியாதவனுக்கு
தெரியுங்க. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு விசாரணை? தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு விசாரணை? இப்ப விசாரணை நடைபெறுகிறது. ஒருவனுடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுகிறது. நன்மையினுடைய தட்டு கனம் குறைகிறது, தீமையினுடைய தட்டு கனம் அதிகரிக்கின்றது. தன்னுடைய தீமையின் தட்டு கனப்பதை கண்டு கலங்கி போய் நின்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை பார்த்து விட்டு அந்த ரசூல் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த மகசரிய அவனுக்கு பக்கத்தில் அந்த ரசூல் என்று கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்பதை அவரே நமக்கு சொல்கிறார். நான் சும்மா நிற்க மாட்டேன். என்ன சொல்கிறார்? நான் சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்க மாட்டேன். அவனுடைய தீமையின் தட்டு கணப்பதை நான் பார்க்கின்ற போது என்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து அவனுடைய நன்மைக்குரிய தட்டிலே போடுவேன். அந்த நன்மையின் தட்டு கணப்பு அவன் சொர்க்கவாதி என்று தீர்ப்பெடுத்து மகிழ்ச்சியோடு முகம் கொப்பளிக்க அவர் சொர்க்கம் நோக்கி செல்லுவதை பார்த்து நான் குதூகலிப்பேன் என்று அவன் சொர்க்கம் செல்வதை பார்த்து நான் குதூகலிப்பேன். என்னுடைய வேலை அந்த மனுஷரில் அதுதான். ஒவ்வொருவரையும் ஈடேற்றப்படுத்துவதற்கு, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்கு, ஒவ்வொருவரையும் காப்பதற்கு, ஒவ்வொருவருடைய கவலைகளையும் போக்குவதற்கு, ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் அகற்றுவதற்காகத்தான் மஹ்ஷர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மஹ்ஷருடைய தலைவனாக நான் வலம் வருவேன் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியம் மிக்கவர்களே, இங்கே இந்த வாழ்க்கை வாழ்கின்ற இந்த பூமியிலே அந்த ரசூலுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள மறந்தால் அல்லது மறந்தால் பரவாயில்லை, அந்த ரசூலுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. மாறாக நீங்க இங்க மறுத்தாலும் அங்க நீங்க நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டு உங்க பார்க்கிற உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே என்ற சூழலுடைய மகத்துவத்தை இப்போதாவது பாரடா என்று காட்டுவான். அது நடந்து தீரும். அன்னைக்கு வந்து நான் இந்த சூழலுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் போனேனே, நான் நஷ்டவார்களில் என்றும் ஆகி போனேனே. நீ எத்தனை நான் கதறினாலும் சரி, துடித்தாலும் சரி, துவண்டாலும் சரி, ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை. அதற்கு மாறாக நான் இப்போது சொல்லிக் கொடுக்கிறேன். கண்ணியம் மிக்கவர்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுல இந்த வஹாபிகள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த வஹாபிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் சுன்னத் ஜமாஅத் தான் சொல்றோம். குழப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிக்கல் தான். அவனும் நானும் சுன்னத் ஜமாஅத் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால சொல்றா. ஆனா சுன்னத் வல் ஜமாஅத் என்று ஒருவன் தன்னை நிரூபிப்பதற்கு, ஆதாரப்படுத்துவதற்குரிய ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்பது மட்டுமல்லாது அவனுடைய ஹபீபாகிய, அவனுடைய ரசூலாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனதோடு விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவர்களை தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்துக்கும் மேலான ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து போற்ற. அப்படி போற்றாதவரை அவன் மூமினாக மாட்டான். மூமினாகலன்னா ரிசல்ட் என்ன? அதோ கதிதான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரசூலை நீங்கள் நிறுத்த வேண்டிய இடம் உங்களுடைய உள்ளத்திலே உயர்ந்த இடம் அல்ல, மாறாக உங்களுடைய உச்சியிலே உயர்ந்த இடம். அங்க வைங்க. அவர்களுடைய நினைவு வருகின்ற போதெல்லாம் உங்களுடைய கண்கள் தானாக குளமாகும். அவர்களுடைய நினைவு வருகின்ற போதெல்லாம் உங்களையும் அறியாமலேயே உங்களுடைய கண்கள் தானாக குளமாக. அந்த ரசூலுடைய நேசத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும். அப்படி கரைந்து போகின்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தால், உங்களை என்னை போன்ற பாக்கியவான்கள் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. அவ்வளவு உயர்ந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு உரியவர்களாக மட்டுமல்ல, எந்த சொர்க்கத்தில் அந்த ரசூல் சஞ்சரிப்பாரோ அந்த சொர்க்கத்திலே அந்த ரசூலுக்கு பக்கத்திலேயே சேர்ந்து வாழுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அந்த நேசத்தின் வழியாக தந்தார்.
சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்களுக்கு தரப்பட்ட வாய்ப்பு அது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைக்க வேண்டும், உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழி இதுதான். கண்ணியமிக்கவர்களே, ஒருத்தர் தாடி வச்சிருக்காரு, ஒருத்தர் தாடி வைக்கல, ஒருவர் முறையாக தொழுகிறார், இன்னொரு முறையாக தொழுகிறதில்லை, ஒருத்தர் ரம்ஜான்ல நோன்பு வைக்கிறாரு, ஒருத்தர் வைக்கிறது இல்லை, ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறாரு, ஒருத்தர் கொடுக்கறது இல்லை, வசதி இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக நீங்கள் வையுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக நீங்கள் வையுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்திலே நிச்சயம் இவை அனைத்தும் உங்கள்கிட்ட வந்துடும். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் இவை எல்லாம் என்ன தெரியுமா? அந்த ரசூலுடைய அசைவுகள். நோம்பா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக எதுவாக இருந்தால் அவை எல்லாமே உங்களுடைய ரசூலுடைய அசைவுக்குள் இருந்து அதற்கு ஒரு பெயரை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டவைகள். ஆகவே இவைகள் உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் யோசிப்பதை விட அந்த ரசூல் உங்களுக்கு எப்போது கிடைப்பார்கள் என்று யோசியுங்கள். அந்த ரசூல் எப்போது உங்களுக்கு கிடைக்கின்றார்களோ அப்போதுதான் நீங்கள் பிறந்த பலனை முழுமையாக அடைகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆனை மலை என்று சொல்லப்படுகின்ற நகரத்திற்குள்ளே இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமில்லாமல் நான் சொன்ன இந்த செய்திகள் என் சகோதரர்களாக இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் தந்த சுப செய்தி அல்ல, மாறாக இங்கு இருக்கின்ற இந்து பெருமக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மற்ற மதங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் தந்த சுப செய்தி இது. ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆன்மாக்களும் அந்த ரசூலை பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கிறது. நீங்கள் நினைவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த நினைப்பு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்க கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி பிடிச்சிடுறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, 4 குலஃபாய் ராஷிதீன்கள் என்று பேசப்படுகிறார்கள் அல்லவா இஸ்லாமிய வரலாற்றில். இந்த 4 குலஃபாக்கள் என்று பேசப்படுகின்ற இவர்களுக்கு முதன்மை ஸ்தானம் என்பது எப்படி கிடைச்சு தெரியுமா? அவங்களுக்கு இஸ்லாமிய அத்தனை சஹாபாக்களிலும் இவங்க தான் முதன்மை ஸ்தானத்துக்கு வராங்க. இந்த முதன்மை ஸ்தானம் என்பது எப்படி கிடைச்சு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த முதன்மை ஸ்தானம் எப்படி கிடைச்சு தெரியுமா? ஆன்மாவினுடைய அந்த உலகத்து ஜோதியினுடைய வடிவத்தில் இருந்து என் ரசூலை நான் பார்த்தபோது அதை அப்படியே என் உள்ளத்தில் பதித்துக் கொண்டேன். என்ன சொல்றாங்க? அப்படியே என் உள்ளத்தில் பதித்துக் கொண்டேன். இந்த பூமியில் வந்து நான் பிறந்த போது ஒரு நாள் அந்த ரசூலை நான் பார்க்கின்ற பாக்கியம் பெற்று, அப்படி பெற்ற போது அங்கே பார்த்தது எனக்கு நினைவுக்கு வந்து அப்போதே அந்த ரசூலை விசுவாசித்தேன். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அவர்களுக்கு முதன்மை ஸ்தானத்தை பெற்றுக் கொடுப்பதற்குரிய காரணமாக அமைந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, மிக நீண்ட வரலாறு, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நேரமின்மை காரணமாகவும் என் உடல்நிலை கருதியும் நான் இத்தோடு என்னுடைய பேச்சுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். முற்றுப்புள்ளி இல்லை, தற்காலிக நிறுத்தம் கொடுக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய ஹபீபாகிய நம்முடைய ஆகா மௌலாவாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான வசீலாவை கொண்டு, அவர்களுடைய மகத்தான ஜாயை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த மக்களை அந்த ரசூலுடைய அடிமைகளாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பொருட்டால் இந்த ஊருக்கு வருகை தந்திருக்கின்ற வெளியூரை சார்ந்தவர்களையும் என்ன போன்ற ஒன்றும் தெரியாதவனையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹபீபாக, அவருடைய அடிமைகளாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அடிமை வந்த உண்மையான இலக்கு